நிஜம். ஆனா நிஜத்தை காட்டிக்கிட்டு கடைசியில் இது மூடத்தனமா, இது மூட நம்பிக்கை சொல்ற நிஜம் அல்ல, இது உண்மையான நிஜம். இந்த மக்களுக்கு உலகத்தை அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வந்த அந்த ஆண்டவனின் நிஜம், அதுதான் உண்மை. அந்த உண்மையைத்தான் சொல்ல வந்திருக்கிறேன். கேளுங்கம்மா, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
நம்ம ஸ்பீக்கர்ல கொஞ்சம் வால்யூம் கூட்டி வைப்பீங்களா? உங்க ஸ்பீக்கர் அங்க கேட்கலையா? பெரிய கிரவுண்டு பார்த்தீங்களா? கூட 2-3 பாக்ஸ் வச்சா இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும். இருக்கா? ரொம்ப நேரம் எடுக்கிறதுக்கு அவ்வளோதானே. இது இவ்வளோ பெரிய கிரவுண்டுக்கும் போது அங்கிட்ட 2 வைக்கணும். ஆமாம், நான் முதல்ல சொல்லிட்டேன், இடையில யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது. ஆமாம், போகிறதா இருந்தால் சொல்லிக்கிட்டு போவாங்க, நாங்கள் வந்துடுவோம்னு சொல்லிட்டு போவோம். இது கூத்து கச்சேரி கிடையாது, இது பண்படுத்தப்பட்ட வந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில கேட்டதெல்லாம் சிறப்பை கொடுப்பார். அந்த ஆண்டவன் சாதாரணமான இறைவன் அல்ல, அந்த பஞ்சபாண்டவர்களை காப்பாற்றிய இறைவன் தான் இன்று வையகத்திலே வைகுண்ட சாமியாக வடிவெடுத்து வந்திருக்கிறார். நாம வைகுண்ட சாமி யாரோ மனுஷன், யாருக்கோ தாத்தா, யாருக்கோ பூட்டாண்ட கதை இல்லை. அவன் பரம்பொருள். அந்த பரம்பொருளுடைய புகழை நான் பாடச் சென்று இன்றோடு சேர்த்து 5500 மேடைகளுக்கு மேல் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. யாருக்குமே அப்படி கிடைக்கும். ஒரு பக்தி பாட்டுக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மேடை கிடைக்குமா? கிடைக்கும். பக்தி பாட்டுன்னா ஒவ்வொரு காரியத்திலும் எப்போ பண்ணா 6 to 7, 7 to 8 அதோட போனா கட்டிட்டு போட்டுருவேன். ஏன்னா அதுக்கு பிறகு வரும். யாவுச்சி மண்டையில சுருங்குது ஒன்னே நான் பார்க்கையில கிருங்குது, கிட்டே நீ வந்தாலே சுருங்குது கிருங்குது. மாரியம்ம மண்ணு நல்ல மண்ணாதான் இருக்கு, மலர்ந்து பொருளுங்க. இப்பதானே சொன்னேன் படுக்க கதைய. அவன் பொருள்றான் பாரு. பொம்பளை பிள்ளை எல்லாம் பார்த்துருக்கு, மல்லாக்க கிடக்கா. நான் தான் அப்போ சொன்ன படுக்கப்படாது. நான் கச்சேரிக்காரனே கிடையாது. நீ உறங்கினா உன் பக்கத்துல வந்துருந்து பாடுவேன். நான் அப்படிப்பட்ட ஆளாக்கு. நீ உறங்க மக்கான தாலாட்டே பாடுவேன். ஆமா, இந்த தாலாட்டை கட்டு உனக்கு உறக்கம் வராது, கறக்கம் வரும். சும்மா இல்ல, பாட்டை கட்டல யாவுச்சி மண்டையில சுருங்குதான். ஆமா, ஒன்னெண்ணம் பார்க்கும்போது கிருங்குது கிருங்குது. அதான் கிறுக்கு பிடிச்சி சுருன்னு கரண்ட் பிடிச்சா சுருன்னு பிடிக்கும். அதான் ஷாக்கு. அவளை பார்த்தோன்னா கிறுக்கு பிடிச்சது. கிட்டேன்னு வரும்போது அதுக்கு பிறகு டர்ங்குது. எல்லாம் சேர்த்து கிழிஞ்சு போச்சு. இந்த பாட்டுல கேட்ட வாழ்க்கையை கிழிஞ்சு போகும். நேரம் இதுதான். அதான் ஐயா சொன்னார், சங்க கூட்டம் இல்லையப்பா, கூட்டம் கொம்பன் புள்ளி என்றறியாமோ கொடுகிறார் இக்கரையில். இது சங்க கூட்டம் இல்லையடா, சரச கூட்டம்னு சொன்னார். எங்கேயாவது ஒரு ஆலயத்தில் திருவிழா வச்சா ஒரு காலத்தில் நாம என்ன வச்சோம்? ஆண்டவனுக்குன்னு வில்லுப்பாட்டும் கனியாம்பாட்டும் வைப்போம். நமக்குன்னு இடையில ஒன்ன சொல்லுவோம், அது கரகாட்டம். அது கரகாட்டம் இல்லை, இப்ப கரகாட்டம் ஆகி போச்சு. முன்னால கரகாட்டம் உண்மையிலே நல்லா இருந்து கும்பத்தை வச்சுட்டு சண்டை சண்டை அடிச்சு வித்தைகளை காட்டுவாங்க. இப்ப வித்தையெல்லாம் காட்டுறது இல்லை, எதெல்லாம் இருக்கோ அத்தனையும் காட்டிட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு இப்ப நாட்டுல. அங்க கும்பத்தை வைனா கும்பமாவது குழப்பம் ஆரதியா வண்டியாளா வண்டியாளா கோத்த பாக்க வண்டியாளையா கொத்த வச்சா வண்டியாளா அந்த மாதிரி தம்பி மாலை அருமையுள்ள அக்கா மாலை தம்பி மாலை அருமையுள்ள அக்கா மாலை பாட போற பாட்டு அந்த தாளத்தோட சேர்த்து பாட போற பாட்டு அந்த தாளத்தோட சேர்த்து அசக் 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 அசக்கு கரெக்டா போடுறார். கூட்டணியில இருந்தவர் நினைக்கிறேன். அதாவது இந்த சாமியார் வரும்போது 4 பேர் முன்னால 4 பேர் பின்னால ரொம்ப பவ்யமாக கும்பிட்டுட்டு வந்தானே. இவன் இந்த போடு போடுகானே. இவன் உண்மையிலே சாமியார்னா சாமியாரெல்லாம் நம்பாதீங்க, மோசமான காலமாக்கு. இப்ப அதெல்லாம் நம்ம பொய் சேத்திரத்தை நம்பவே கூடாது. உண்மையான சேத்திரம் அவன் ஆலயம் மட்டும்தான். அதான் ஐயா சொன்னாரு, பொய் சேத்திர குருக்கள் பூமி தனில் மேலிடுவான், நட்சத்திரம் முடிரும் நடக்கும் வழி குருகுவான். இந்த உலகத்துல பொய்ச்சேத்திர குருக்கள் பூமிதனில் மேவிடுவார். அவன் எந்த மதத்துக்காரனாலும் சரி, இன்னைக்கு பொய் வேஷம் போடுறவன் நிறைய பேர் வந்துட்டான். எல்லா மதத்துக்குள்ள ஏமாத்துக்காரன் இருக்கிறான், எல்லா மதத்துக்குள்ள சகட பிடிக்கிறவன் இருக்கிறான். ஆனா இதெல்லாம் மாற்றுவதற்குத்தான் உண்மையான இறைவன் ஐயா இந்த கலியுகத்துக்கு வந்தார். எப்படி? மகிழ
அழகும் ஈஸ்வரனார் முன்னதி தன்னழகும் ஒன்று சடை அழகும் ஈஸ்வரனார் முன்னதி தன்னழகும் தோன்றும் இடங்கள் எல்லாம் அவரே சூட்சமமாக வரார் தோன்றும் இடங்கள் எல்லாம் அவரே சூட்சமமாக வரார் மூவண்ணந்தோப்பினிலே புண்ணிய போதனை சொன்னவரே மூவண்ணந்தோப்பினிலே புண்ணிய போதனை சொன்னவரே கண்டவர்கள் தொழவே பகவான் வண்ண கூடையில் வரார் கண்டவர்கள் தொழவே பகவான் வண்ண கூடையில் வரார் மூலகுண்ட பரியா மூலவர்க்கு முக்கிய பொன்பரியா மூலகுண்ட பரியா மூலவர்க்கு முக்கிய பொன்பரியா தேவர் குலமதரை ஐயாவே சேர்ந்த நலம்பரமா தேவர் குலமதரை ஐயாவே சேர்ந்த நலம்பரமா அழகும் அந்த நல்ல வன்னி மர நிழலோ வாகைப்பதி அழகும் அந்த நல்ல வன்னி மர நிழலோ உப்பதி கண்டது போல் மறுவோர் புண்ணியம் கண்டனராம் உப்பதி கண்டது போல் மறுவோர் புண்ணியம் கண்டனராம் புத்துக்கூடை பிடித்து மூலவர முந்துதவம் இருந்து உத்தாரம் பெற்ற மனு மகிழ ஒய்யார காட்சி தரான் உத்தாரம் பெற்ற மனு மகிழ ஒய்யார காட்சி தரான் எல்லாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம். உங்களை கைத்தட்ட வைப்போம், கைத்தாளம் போட வைப்போம், சத்தம் போட வைப்போம். முடிஞ்சா ஐயா அருளோட எல்லாரும் ஆனந்த நடனமே ஆட வைப்போம். அது நம்ம ஆட வச்ச மாட்டோம், அவரு ஐயா கோயில்ல கச்சேரி வச்சாலே 1008 சாமி வரும். அம்மன் கோயில்ல கேட்கவா வேணும். இருந்தாலும் இடையில போறத கொஞ்சம் நிறுத்திக்காங்க. இப்பதான் நாங்க ஓப்பனிங் இப்படிதான் வரோம். அது அப்படி போய் 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 கடைசியில மேல போய்கிட்டே இருக்கும். எம்மா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்க கேட்டதுக்கு உங்க வாழ்க்கையின் பிறந்ததின் பலன் இன்றைய நாள் தான். அதுதான் நீங்க என்ன நினைத்தீர்களோ அத்தனையும் நடக்க போகிற நாள் இதுதான். ஏனென்று சொல்லுகிறேன்னா, இது சாதாரண சாமியை பற்றி சொல்ல வரவில்லை. இது ஏன் இந்த அகிலத்திரட்டு எப்படி இந்த வையகத்துக்கு வந்தது, யார்? அப்ப அந்த அரிகோபாலன் என்பவன் படுத்திருக்கிற நேரத்திலே ஐயா சொல்றார், சுருதியுடைய முத்திரையில் சுபக்கியான லக்னம் அது. சுருதி நித்திரையில் சுபக்கியான லக்னம். நாதன் என் அருகில் நலமாக வந்திருந்து நாராயண பார்க்கடல் வாசன் பரம்பொருள் அவன் பக்கத்திலே போய் அவரை தட்டி எழுப்பி கேட்கிறான், அரிகோபாலா என்று குரல். விழிக்கிறான், நைட்டு அயர்ந்த தூக்கம், முடிச்சு பார்க்கிறான். பக்கத்துல சங்கு சக்கரத்தோடு நாராயணன். அப்படியே நினைக்கிறான் என்ன என்று. அவர் சொல்லுகிறார், நாராயணா பரந்தாமா, அண்ணா இவனால ஒண்ணும் பேச முடியல. கடவுளை கண்ணில் கண்ட விடுவானா? நம்ம ஆளு இப்ப கண்டான்னா குடிச்சு அறையில அடைச்சு வித்து வேலை செஞ்சு விடுவான். விடுவான விட மாட்டானா? சாமி கண்டுகிட்டாருனா சிறைக்குள்ள போட்டு பூட்டி வச்சு கொஞ்சம் இரும்பா. என்ன நம்ம ஊர்ல நாராயண ஓடியா பாக்கணும்னா ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய்ப்பா. டிக்கெட் போட்டு வசூலே பண்ணி விடுவான், விட மாட்டாயா. ஆனா இங்க என்ன நடக்குது? சாமியை பார்க்கறான், என்ன என்று முட்டமிட்டு வணங்குகிறான். பகவான் சொல்லுகிறான், இந்த வையகத்தில் நான் வைகுண்டமாக வந்த வரலாற்று சிறப்புகளை நீ இந்த மக்களுக்கு அறிய செய்கிறான். ஒண்ணுமே தெரியாத அரிகோபாலன் முழிக்கிறான், எப்படி செய்வேன் அங்கும் போது ஐயா அவருக்கு சொல்லுகிறார், காப்பில் ஒரு சீர் கனிவாக எடுத்து வைக்கிறார். ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தாசு பண்ணி
காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல்தவிழ் குதவி நாராயணர் பாதம் நாவினில் நாராயணர் பாதம் நாவினில் நாராயணர் பாதம் என் நாவினில் ஏறுங்கிற சீரை எடுத்து கொடுத்து எழுத சொல்லுகிறார். அவன் ஓலை இலக்குல எழுத்தாணியை வச்சு ஏறுன்னு எழுத ஆரம்பிச்சா அவன் மனசுக்குள்ள சினிமா ஓட ஆரம்பிக்கும். அந்த சினிமா கதை, அந்த கதை, அதற்குள்ளே நடந்த சம்பவங்கள் இங்கே அகில திரட்டாக எழுத்தாணிக்குள்ளே வருகிறது. எழுதந்தேன் உன் கையிலே மக்கா எழுத்தாணியும் கூட இருந்தேன். என் மக்கா சிசர்களே நீங்க எடுத்து என்று சொல்வீர்களே. எல்லாம் சொல்லது எதுக்கு? இத உலகம் முழுக்க சொல்லுடா. இது கலிகாலம், இது கலிகாலம், இது மாயக்கலி. ஆனா அந்த கச்சேரி கேட்டு இந்த நாமத்தை கேட்டா எல்லாம் போயிடும். எப்படி போகுது? நல்ல கை தட்டலாம், நல்ல கை தட்டலாமே. கெட்டகளி மாளுதையா நாளும் பக்தி மனம் வீசுதையா. கெட்டகளி மாளுதையா நாளும் பக்தி மனம் வீசுதையா. அந்த தட்சணத்து பதி நடந்தா நல்ல சக்தி வந்து சேருதையா. அந்த தட்சணத்து பதி நடந்தா நல்ல சக்தி வந்து சேருதையா. ஐயா கெட்டகளி மாளுதையா நாளும் பக்தி மனம் வீசுதையா. தட்டுங்க, முட்டக்க தட்டுங்க, கையை தட்டுங்க. ஏக்கா கையை தட்டு. பூலோக வாழ்வுல இன்பமில்ல ஐயா பொன்பதிய நாடாம எங்கு செல்ல. பூலோக வாழ்வுல இன்பமில்ல ஐயா பொன்பதிய நாடாம எங்கு செல்ல. மண்ணன்பு பாடு மாயவன தேடு நீ மண்ணன்பு பாடு மாயவன தேடு. காலங்களை மாற்றி வைக்கும் காரணரை காட்டி தரும் கெட்டகளி ஐயா. கெட்டகளி மாளுதையா நாளும் பக்தி மனம் வீசுதையா. இந்த ஜனது படி நடந்தா நல்ல சக்தி வந்து சேருதையா. உடலோடு உயிர் வாழும் கொஞ்ச நாள் நல்ல உயர்வான உணர்வோடு நீயும் வாழு. இந்த உடலோடு உயிர் வாழும் கொஞ்ச நாள் அந்த உயர்வான உணர்வோடு நீயும் வாழு. வாழுவரை பாடு வைகுந்தரை நாடு. நீ வாழுவரை பாடு வைகுந்தரை நாடு. வாமனர வைகுந்தரை வாஞ்சையுடன் தேடி வர கெட்டகளி ஐயா. கெட்டகளி மாளுதையா நாளும் பக்தி மனம் வீசுதையா. அந்த ஜனத்து பதி நடந்தா நல்ல சக்தி வந்து சேருதையா.
நல்லா கைத்தட்டும். ஏதோ கச்சேரினா நம்ம கேட்டனாலும் சினிமா பாட்டாவது கேட்கலாம். இது ஏதோ ஒண்ணு பாடுறான், நம்மளும் கையத்தட்ட சொல்றேன், தட்டி தான் பாப்பமேன்னு சந்தேகத்துல கைத்தட்டு தான் நடக்கும். கைத்தட்டுறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டா இன்னும் இருக்குதே நிறைய விஷயம். விட மாட்டோமே, கூப்பிட்டு இல்லாம கதை தீராதே. இந்த அரிகோபாலன் படுத்திருக்கிற நேரத்துல நாராயணன் போய் எழுதி கொடுக்க சொன்னார் ஏறுன்னு. அவன் ஏர்ல இருந்து ஆரம்பிக்கிறான், கடகடன்னு கதை எழுத ஆரம்பிக்கிறான். எப்படி கதை எழுதுகிறான் தெரியுமா? அவன் கண்ணிலே ஒரு காட்சி. அது எப்படிப்பட்ட காட்சியா? அழகான பார்க்கடல். அந்த பார்க்கடலிலே அழகான 5 தலை அற்புதமான ஆதிசேஷன், அதன் மடியிலே நாராயண பரம்பொருள் அப்படியே படுத்திருக்கிறார். அன்னை மகாலட்சுமி அவர் காலை வருடி கொண்டிருக்கிறார். இந்த காட்சி இவன் கண்ணுக்கு தெரிகிறது. யாருக்காவது தெரிஞ்சிருக்குதா? அழகா நான் சொன்ன மாதிரி உறங்கி பாருங்க, கடவுள் உங்க கண்ணுக்கு தெரியுமா? இது கண்டவ போட்டு குப்புற கிடந்தா வராதெல்லாம் கனவுல வரும். சிலவன் ராத்திரி இருந்துச்சு ஆடுகா யாமலன்னா என் கனவுல திரிசா வந்துட்டாங்க. அவன் திரிசாவை பார்த்துட்டு நம்மள இருக்க விட மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி தொலைங்கடா எவன் கேட்கறான் அண்ணு சொன்னோன்னு சொல்லியா? இல்ல ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் காணவனே திரிசாவதி கனவு கண்டா இந்த உலகம் எப்படி இருக்கும்? இது நான் காமெடிக்கு சொல்லல. இன்னைக்கு எல்லாருக்குமே நினைப்பு பெருசா தான் இருக்கு. ஆனா பொழப்ப கெடுத்துக்கிட்டு இருக்கு. நினைப்பு எல்லாம் ஆண்டவ மேல இருந்தா நம்ம வைக்கிற பிழப்பும் சரியா இருக்கும். இல்லன்னா இப்படித்தான். இந்த இழிநிலையை மாற்றுவதற்கு தான் பகவானுடைய சிந்தனையில் படுத்து பாருங்கள். எனக்கெல்லாம் ஏதாவது குறை தீரணும் இந்த மாதிரி கேட்கிறாங்களேன்னு சொன்னா அதற்கென்று ஒரு இடம், அந்த இடத்துல கொஞ்ச நேரம் படுத்து அப்படியே ஆண்டவன் சிந்திச்சிருந்தா நிச்சயம் ஐயா ஒரு தோணிப்பு கனவு போல கொடுப்பார். அதை வச்சுதான் நம்ம விளையாடுறோம். அதனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டமே வர்றது. அவன் தொட்டா அது கிடைக்குது, புள்ள கிடைக்குது, இது கிடைக்குது, எல்லாரும் ஒரு பொருளையை உண்டு பண்ணுவான். நம்ம தொட்ட ஒண்ணு கிடைக்கிற போது இல்லை. அந்த நாராயணுடைய நாமம் அதை சிறப்பு செய்து கொண்டு இருக்கிறது. நாம செய்யல அந்த சிறப்பு உங்களுக்கு வேணும் இல்ல, நடக்கணும் இல்ல. எல்லாரும் நல்லாவா இருக்கிறோம்? எல்லாரும் மனுஷனும் ஒரு கவலை கஷ்டம் இருக்குதா இல்லையா? அம்மா இருக்குதா இல்லையா? எனக்கு கண்ணு தெரியாது, நீங்க தலையாட்டினா தெரியாது. ஆமா இல்லன்னு சத்தம் போடணும். சொல்லுங்க ஐயா உண்டு, ஐயா உண்டு. பெண்கள் ரொம்ப அமைதியா இருக்காங்க. வெள்ளக்கோயில வாழ்ற ஆம்பளைங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. என்ன இப்படி அமைதியான பெண்களை கல்யாணம் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்க உண்மையிலே பெரிய தெய்வீகமான பூமி. எங்க ஊர்ல சில பெண்கள் வா திறந்தா 10 வீட்டு கேட்கும். ஆனா அங்க ரொம்ப அமைதியா இருக்காங்களே ஐயா. கொடுத்து வச்ச பூமி. அப்படித்தானம்மா? ஆமாவா? பாப்போம் உங்க சத்தம் வருதா இல்லைன்னு பாப்போம். உங்களை பேச வைக்கவும் நம்மளை அசைய வைக்கவும் இந்த உலகத்தை நாம் நினைத்ததெல்லாம் நடத்தி வைக்கவும் பகவான் வரணும். கூப்பிடலாமா? எல்லாரும் சேர்ந்து கை தள்ளி கூப்பிடுவோமா? கயறு கம்பெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்களா? எந்த ஜாமி எந்த கம்ப புடுங்க போவோ எவன் கண்டா? நான் சொல்றதை சொல்லிட்டு போறேன். இந்த பாட்டு பாடும்போது நீங்க சும்மா இருக்கக்கூடாது. நல்லா கையெல்லாம் தட்டி கூட சேர்ந்து பாடுங்க. இல்ல தாளமாவது போடுங்க. உங்க பக்கத்துல இருக்க தாய்மார கொஞ்சம் உத்து பாத்துக்காங்க. ஏன்னா யாரு எப்ப படக்குன்னு ஆடிடக்கூடாது. பக்கத்துல குழந்தைகளை சவுட்டிடக்கூடாது. முட்டு கட்டுற கையெல்லாம் விழுங்க. காலை நீட்டி ஆட்டிக்கிட்டு இருக்காம காலை சம்மணம் போட்டு ஜம்முன்னு உட்காருங்க. ஐயா எல்லாரும் சேர்ந்து கூப்பிடலாமா? ஐயா உண்டு, ஐயா உண்டு.
புரிய வைக்க மாயவரே வாரோ மக்கள் பஞ்ச தீர்த்திடவே மனதிறங்கிக்காரோ நாடுமனை வீடு காக்க மாதவமே மாறும் நாடு விட்டு நாடு போன நல்லவரை காரும் அதார கொலைவரிகள் கூடி போச்சு ஐயா அத்தனை மறுத்தறிய அந்தவரே வாரோ அழிவிடம் அருகுதுன்னு சொன்னவரே மாறும் வழிவிடம் மங்கிடாமலாதவரை காரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா தட்டு கையை தட்டு அங்க பார்க்கப்பட நீ கையை தட்டு மக்கா சாதி மத பேதத்தாலே சாகுதையா பூமி நீதி கெட்ட உள்ளங்களை மாத்திரலோ சுவாமி பசுபண போதையிலே கண்மயங்குதையா மாசுகளி நீசகளை கருவறுக்க வாரும் உலகில குருக்கள் பெருகி போச்சு ஐயா வேத சார்ந்தோரை காத்திடவே வாரோ ரசத்து கும்புருவன் கருணை உள்ள நாதா ரசித்து வாழ வைக்க வாடி வாரும் ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா உட்காருங்க 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 ஒன்றும் சங்குமணி தாழ்முழங்க சாமி ஏறி வாரோ சிங்காசனம் தாண்டவர சீக்கிரமே வாரோ பதிகள் தந்த மாதவமே ஐயா உங்க அரகதிகளிக்கும் அடி வாரும் ஐயா திருமுடிய தாண்டவரே ஐயா எங்கள் குலம் தரைய வந்தவரே வாரோ சந்தனமேடையுண்டு சாமி தோப்பு ஐயா சங்கடம் இப்பரோட சாமியடி வாரோ ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா நல்லா நல்லா அப்ப தலைக்கு மேல கை வைக்கலாம் அப்படி அப்படி எழுச்சியா ஆடுதடா ஒரு வம்பரந்தா தேவல்லார் யாரும் உண்டோ உலகமே அவனுடைய ஆட்டத்துக்குள்ள நாம நினைச்சு ஆட வைக்க முடியுமா? எத்தனை கொட்டு மேளம் போட்டாலும் ஒரு ஜாமி வரைக்கும் என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு தொடக்கு போடுறதுக்கு முன்ன ஓடி வர்றாங்கன்னு என்ன இது? அதெல்லாம் ஏதோ ஒரு வித்தை, அவ்வளவுதான். நம்ம நினைச்சு வித்தை வராது, இது பகவான் நினைச்சு செய்யறது. இந்த உலகமெல்லாம் அவர் கையில கொஞ்சம் ஞாபகம் கொடுங்க ஐயா. இந்த உலகமெல்லாம் சிறப்பு செய்கின்ற இறைவன் ஐயா. அந்த பரம்பருடைய புகழ் எல்லாம் கையை தட்டி மகிழ்ச்சியோட இருக்கு. அம்மா இப்பதான் இவங்க நினைக்கா இல்லையே, ஏதோ ஒண்ணு இருக்கு, இவன் ஏதோ ஒரு கட்சியை நடத்த, அப்படித்தானே? இவன் இன்னும் இருக்கு. உங்க கூட்டத்துக்குள்ள தானே ஒரு கலகலப்பு கொண்டு வராம அந்த இடத்த விட்டு நான் போறதா இல்லை. சகாதேவன் எழுதுனா அகில திரட்டை கொடுங்க கொடுங்க, பிஸ்கட்ல கொடுங்க கொடுங்க மக்கா, பிஸ்கட்டை கொடுங்க. முதல்ல இனிப்புல இருந்து ஆரம்பிங்க. கும்மி வேணுமா? கொஞ்சம் பொறுமை, அங்க இப்பதான் கும்மி வந்திருக்கு, இனி கொஞ்சம் வேகம் வரட்டும் ஐயா. எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவன் நாராயணமாக இருந்து அன்னை மகாலட்சுமியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப மகாலட்சுமி அம்மா கேட்கிறார், ஒவ்வொரு யுகத்திலையும் என்ன அம்போன்னு விட்டுட்டு உங்க பாட்டுக்கு ஓடிடுறீரே, நான் தனியா பார்க்கடல்ல இருக்கிறேனே, அதன் மாயம் தான் என்ன என்று பகவானை பார்த்து கேட்கிறார் என்னை மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமிக்கு ஐயா சொல்லுகிறார், அம்மா இந்த வையகம் படைத்ததில் இருந்து இந்த கலி முடிகிற வரைக்கும் ஐயா சொல்லுவதை அந்த அறிவோபாலன் எழுதியதுதான் அகில திரட்டு. அவர் சொல்லுகிறார், ஏகமொரு வரமாகி இம்மந்தொரு வாயுவிலே சக்தி விளைந்து சக்தியிலே சிவன் தோன்றி சிவத்துள்ளே நாதம் தோன்றி நாதத்துள்ளே விட்டுணு தோன்றி ருத்திர மயோசுர தோன்றி உலகில் அண்ட பிண்டங்கள் தோன்றியது. பிண்டத்திலே குரோணி என்ற அசுரன் தோன்றுகிறான். அவன் வயறு வசி தாங்க முடியாமல் கைலையை எடுத்து விழுந்து வருகிறான். அசுர பயலுவ எதை வேணாலும் செய்வான். அவன் கையிலே விழுந்து வர நேரத்தில் நாராயணே
சிவபெருமான் பயந்து ஓடி போகிறார். நாராயணன் தவம் இருக்கிறார். தவம் இருக்கிற நேரத்தில் சிவபெருமான் ஓடிச்சது என்னன்னு கேட்கிறார். இந்த குரோணியை அழிக்க வரம் கொடுங்கிறார். இவன் உடனே அழிய மாட்டான்பா, இவனை நீ கொன்னாலும் யுகா யுகத்துக்கு இவன் பிறந்துகிட்டே இருப்பானே. அத்தனை யுகத்திலும் நீரே அவதாரம் எடுத்து அழியுன்னு வாளை கொடுத்தார் சிவன். வாளை வாங்கிய நாராயணன் வெட்டுகிறார் குரோணியை. வெட்டுப்பட்ட குரோணி அந்த இடத்திலே மாண்டு 6 துண்டமாக விழுகிறார். 6 துண்டமும் ஒவ்வொரு யுகத்திலேயே பிறந்து கொண்டிருக்கிறது. குரோணி குண்டோமசிலியனாக பிறக்கிறார். அடுத்து தில்லை மல்லால் மல்லோஜிமானாக வருகின்றார். அடுத்து சூரன் சிங்கமுகச்சூரனாக வருகிறார். அடுத்து இரணியனாக வருகின்றார். அடுத்து ராவணனாக வருகிறார். அடுத்து துரியோதனாதிகளாக வருகின்றார். இப்படி பிறந்த சுரனை நாராயணன் அவதாரம் எடுத்து அளிக்கிறார். இந்த அற்புதங்களை எல்லாம் அகிலத்திரட்டு அம்மானை வரிசையாக சொல்லுகிறது. சூரன் அளிச்சது யாரு? இல்ல ராசா, சூரன் அளிச்சது யாரு? சூரனை கொன்னது யாரு? ஏன் நான் கொல்லல, உன்கிட்ட நான் கேட்கல, நீ சொல்லு மக்கா. சூரனை கொன்னது யாரு? இல்ல சூரனை கொன்னது யாரு? பிஸ்கட் கிடைச்ச உடனே எல்லாத்தையும் மறந்துட்டானே. இந்த பிஸ்கட்டிலேயே கடவுளை மறந்தா இது என்னென்னமோ கிடைக்க போகுது. யாரு? முருகன். அப்ப முருகன் நாராயணன் தான் என்று அகிலத்திரட்டு அழகாக சொல்லுகிறது. இப்படி ஒவ்வொரு கேள்வி கேட்டா பதில் சொல்லியே மாட்டான் போல தெரியுதே. என்ன செய்கிறது? கரிகாலங்கால போலே கருத்து இருக்குது குழலு. குழல் இல்ல குழல் இல்ல எங்க வீட்டு கிழடு. ஏன் சிரிக்கிறீங்க? தப்பா பாடுறாரா? தப்பா பாடலாமா? ஐயா அண்ணன் பாடினா சரி ஐயா. அப்ப இந்த புஸ்தகத்தை கொடுக்க அவர் சரிங்கிறார். சரியா? தப்பு. தப்பு. நீ எத்தனை படிக்கிறப்பா? நீ எத்தனை படிக்கிற? 9 முடிச்சு 9க்கு போறியா? அப்ப இது தப்புதான். இது தப்புதான். தப்பான பாடத்தான். அதை சரியா சொல்லு பாக்க. அப்ப சரியா செப்பு. உன்னை தப்புன்னு சொன்னா சரியா சொல்லி கொடுக்கணும் இல்ல? ஆமா சொல்லு. கரிகாலங்கால போலே கருத்திருக்குது குழலு. சொல்லு. சரியா சொல்றா, அவரை கீழே இறக்கிடுவோம். சொல்லு. சாப்பிட்டு. உன் பேர் என்னமக்கா? மோகன்குமாரா? மோகன்குமார கைத்தட்டி வாழ்த்து. தட்டு தட்டு தட்டு. பாட்டை கரெக்டா வச்சுட்டான். பாட்டோட பாட்டா பாடிட்டானே. கரிகோலெங்கோல போலே கருத்து இருக்குது குழலு. குழல் இல்ல தோச்சி மகால் நிழலு. அதை மாத்தியாச்சா? இப்போ அவன் சரியாத்தான் பாடிருக்கான். நீங்க தான் தப்பா பாடிருக்கீங்க. நம்ம கேசட்டு சரி. எக்கா கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சா? அவ சும்மா கிடக்க மாட்டாளாக்க. இருக்க விட மாட்டான் அந்த பிள்ளை. சரிதானா? அப்ப சரியா தானே இருக்கு. இந்த பாட்டு எந்த படத்துல உள்ளது? அந்த படத்துல ஹீரோ யாரு? அவருக்கு ஜோடி யாரு? நீ எத்தனை படிக்க? 6ல இருந்து 7க்கு போறியா? 7ஆம் கிளாஸ். நல்லா செஞ்சுக்காமலா?